உங்களுக்கு மக்கள் அளித்த வாக்கு வந்து திமுக ஆட்சி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு அளித்த வாக்கு இல்லையா? மக்கள் அளித்த வாக்கு தவேக ஆட்சி ஏற்பட வேண்டும் காங்கிரஸுக்கு வாக்களியில் இல்லை மக்கள். சரிங்க, அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்காக திமுகக்கு மக்கள் ஓட்டு போடலன்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா. அப்ப அண்ணா திமுக ஆட்சி அமைப்போம்னு நாங்க மட்டும் சொல்லலைங்க, நாங்க மட்டும் சொல்ல, முஸ்லீம் லீக்கினுடைய ஐயா காதர் மொய்தீன் சொல்றாரு. கம்யூனிஸ்டுங்க இந்தியா டுடேல பேட்டியே கொடுத்துருக்காங்க, எங்களை கேட்டாங்க. அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் தானே ஓட்டு போட்டாங்க. பழனிசாமி முதல்வர் ஆகணும் திமுகக்கு யாரும் ஓட்டு போடலையே, எங்கள் கூட்டணிக்கு யாரும் ஓட்டு போடலையே. அப்போ அவங்க பண்ணது மட்டும் நியாயமா? நாங்க இதை பண்ணதுக்கு நீங்க எங்களுடைய ஒரே கோரிக்கை அது நீங்க எல்லாம் பேசினாங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க. செயல் திட்டமா வந்திருந்தா நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து அரசாங்கத்தில் பங்கு வகிச்சிட்டீங்க. நீங்கள் தாவேகாவோட அரசாங்கத்தில் பங்கு வச்சுருக்கீங்க. இப்படி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை கேள்வி கேட்கலாம். இப்படி ஒரு செயல் திட்டம் இருந்துன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அவன் ஆனால் மறுக்கிறாங்களே அவங்க. எங்க மறுக்கணும்? ஐயா காதர் மொய்தீன் சொல்கிறாருங்க. காதர் மொய்தீன்லாம் பொய் சொல்கிறவரா? அகில இந்திய தலைவருங்க முஸ்லீம் லீக்கு. மிக உயர்ந்த மனிதர், பேராசிரியர். அவர் வாயிலிருந்து பொய் வராது. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு தனியார் நிறுவன தொலைக்காட்சி அவரை பேட்டி எடுக்கும் போது மிக தெளிவாக சொன்னார், ஆமாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதற்கு நாம் உதவி செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்னிடம் பேசியது. அதே தான் காங்கிரஸ் கட்சியும் பேசுது. எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தேர்தலில் யாரோட சார் கூட்டணி வச்சிருந்தாங்க? பிஜேபியோட. அப்ப பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்து ஒரு எம்எல்ஏவும் வந்திருக்காரு. அப்ப அந்த ஆட்சி வரும்போது அந்த ஒரு எம்எல்ஏக்கு அவங்க மந்திரி கொடுப்பாங்களா இல்லையா? அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அது பிஜேபி ஆட்சியா இல்லையா? அப்ப பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க எங்களுக்கு. அப்ப அதை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்யும் போது அதை தடுக்க வேண்டிய கடமை முதல் நடவடிக்கையாக நாங்கள் எடுத்து மற்ற இயக்கங்களுக்கு வழிகாட்டினோம். இங்கு வாங்க அப்படி என்று வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துருக்கலாமே. எங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு முதல்ல அதை தான் நினைச்சோம். வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க அமைச்சரவையில் நீங்க இணையணும்னு வற்புறுத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையோ வெளியிலிருந்து ஆதரவு, அவங்க இயக்கங்கள் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அவங்க தோழர்கள் சேர்ந்தாங்க. அவங்களுடைய மூத்த தலைவர்கள் விவாதித்தார்கள். அமைச்சரவையில் சேரலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதே போன்றுதான் முஸ்லீம் லீக் கூட. ஐயா காதர் மொய்தீன் என்ன சொன்னாங்க? எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வரமாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு இது தெரியாது.